இந்த சீசனுக்கு பேரு கட்டிப்புடி வைத்தியன்னு ஏதாவது வச்சிட வேண்டியதுன்னு நெனைக்கிறேன். எவன் எவன கட்டி பிடிக்கிறான்னே தெரிய மாட்டேங்குது. என்னங்க? இது பிக் பாஸ் சீசன் 9 இல்ல இது. கட்டிப்புடி கட்டிப்புடிடா, கட்டிப்புடி கட்டிப்புடிடா அப்படின்னு ஒரு சீசன். அப்படி ஒரு இது வந்து சீசன் தலைப்ப மாத்திருங்க. ஏன்னா, அப்பதான் இது உருப்படும்னு நெனைக்கிறேன். திடீர்னு பார்த்தா கானா வினோத கட்டி பிடிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கான். டேய் யார்றா நீங்க டேய்? கொஞ்சம் எவனாவது ஒருத்தர நல்லவன்னு சொல்லிட்டா போதும் அன்னைக்கு சாயங்காலம் ஏதாவது பண்ணி விட்டுறானுங்க. சரி வினோத் ஃபார்ம் ஆயிருவானாட்டுக்குன்னு பார்த்தா, ஒரு தடவ இல்ல 2 தடவ கட்டி பிடிச்சிருக்காரு தலைவரு. ஒரு தடவ அந்த ரம்யா ஜோவ கட்டி பிடிச்சிட்டாரு. அப்புறம் இன்னொரு தடவ யாரையோ கட்டி பிடிச்சிருந்தார் தலைவரு. என்னன்னு தெரியல இது. என்ன மார்கழி மாசம் பக்கத்துல வர வர பார்த்தீங்கன்னா, எங்க வீதியில நாய்க தான் ஒரு மார்க்கமா சுத்துங்க. இங்க இங்க மனுஷங்களே மாறிடுறாய்ங்களே! என்னன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எனக்கு இன்னும். பானு பிரசாந்த் சொல்லுங்க சார் பானு. பிரசாந்த் சார் நான் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். என்னோட வாய்ஸே கேட்கலையாம். இத நான் எங்கன்னு போய் சொல்றது? லைவ் எவன் பார்த்துட்டு இல்ல எவனோ லைவ் எவனோ எவனோ தடை பண்றான் பானு. ஆ லைவ் பார்த்து டென்ஷன் ஆயி கொட்டலான்னு வந்தேன். நான் பேசிட்டே இருக்கேன். டேய் யாருமே என்ன பேச விட மாட்டேங்கிறீங்களே! அப்படின்னு நான் பேசாம கதறிக்கிட்டு இருக்கேன் இங்க. பிக் பாஸ் தான் கதறினாரு இன்னைக்கு. நானும் கதறினதும் எனக்கு பிக் கேட்கல பாஸ் வந்து பாத்துக்கங்க. இது சொல்லிட்டு என்னமோ உட்கார வச்சு நீங்க என்னடா உருப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு போல பிக் பாஸ். நீங்க அவர் உருப்பட ஆ, அவரே கிளியரா சொல்லிட்டாரு. ஒவ்வொரு சீசனும் வரவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சீசன் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டா ஆக்கணும்னு சொல்லுவாங்க. அதே ஆ, மாதிரி 1 டூ 8 வரைக்கும் நான் இந்த சீசன் நம்ம பெஸ்ட்டா ஆக்கணும். அதுக்கு நம்ம நெறையா கன்டென்ட் போடணும் அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஆனா ம். ஹிஸ்டரியிலேயே இந்த சீசன்ல ஒருத்தர் கூட அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டுட்டாரு. "காலில் விழுந்தே விட்டான் ஐயா" அப்படிங்கிற மாரி இருந்தது எனக்கு. அதாவது அதுதான் எனக்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்கா பானு நான் கேட்டேன். இந்த கேம் எல்லாம் விளையாடுறப்ப இந்த ஸ்பான்சர் வருவானுங்கல்ல, அவனுங்கலாம் என்ன சொல்றானுங்கன்னா, நான் ரீல்ஸ்லயே வந்து விளம்பரம் குடுத்துக்கிறேன்டா. உங்களுக்கு குடுத்தா அது பிரயோஜனமே இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்களாம். சீரியஸா. இந்த நடுவுல கேம் எல்லாம் அப்பப்போ வந்து விளம்பரதாரர் வருவாய்ங்களாம். எவனுமே வரமாட்றானாம். விஜய் டிவி லோகோவே தான் போட வேண்டிய சூழ்நிலை வந்துரும் போல. போற போக்க பார்த்தா. அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு தான் பேசுங்க. திவாகர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க பேசுங்க. டாக்டர் அண்ணே திவாகர். பிரசாந்த் அண்ணே, ம். அன்னைக்கு டி-ஷர்ட் அனுப்பிச்சு தரேன் நீங்க எங்க ஆளுக்கு. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி 30 நாள் ஆகுது. அது ஏதாவது அப்டேட் கொடுக்கலாம்ல டி-ஷர்ட் பத்தி? பழைய துணி 2 கிடக்குது. திவாகருக்கு. அதுல தச்சு அனுப்பிச்சுடுறேன். அது வேணா அண்ணே கரெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் பேசாதீங்கண்ணே. இல்ல எங்க என்ன ஆர்மி பண்றேன், துணிய கொந்தளிச்சிடும். மட்டும் எப்படி இருந்தாலும் உங்க ஆளு சட்டை போடுறதில்ல. சட்டை போடுறவனுக்கு தான் டீ ஷர்ட்டு. ஏதோ பெரிய 8 பேக்ஸ் வச்சிருக்கிற மாரி தான் உங்க அண்ணே ஆள் வந்து எங்க ஆளுக்கு இல்லண்ணே, எங்களுக்குண்ணே, ஆர்மிக்குண்ணே, ஃபேன்ஸ்க்குண்ணே. அ எ இப்ப விஜய் யோவ்! அஜித்துக்கெல்லாம் டி-ஷர்ட் உங் அடிக்கிறீங்களா? அவர் உங்க படம் ரிலீஸ் ஆகும் உங்க போது அந்த ஆளே டீ மாதிரிண்ணே. ஷர்ட் போடல. நீ எதுக்கு டீ ஷர்ட் போட்டு சுத்துற? நீயும் அதே மாரி ஒரு பெல்ட் ஒண்ணு போட்டு, நாய் பெல்ட் ஒண்ணு நடுவுல போட்டு, டீ ஷர்ட் இல்லாம அப்படியே சுத்திட்டு இருக்கிறேன் நானு. ஏய்யா! மெயின் கேரக்டர் டீ ஷர்ட் போட்டா தான், ஃபேன்ஸ் எல்லாம் டீ ஷர்ட் போடணும். அந்த ஆளே சட்டை இல்லாம சுத்துறது தான் அவனுக்கு புடிக்குது. உனக்கு எதுக்கு டீ ஷர்ட்டு? அது நடிப்புண்ணே. அப்படியே அவரே தோள்ல, சொல்லியிருப்பாரு நான். தொப்பையில எழுதிக்க. அப்படியே எழுதிக்க. டாக்டர் திவாகர். டாக்டர் திவாகர்ன்னு போட்டு, கிளீனா வந்து சம்சாரத்தையோ, யாராவது குடும்பத்தில யாராவதையும் வாட்டர் மெலன் தொப்பையில வரைஞ்சுட சொல்லு. வரைஞ்சுட்டு அப்படியே சுத்துங்க. அதான் உங்க லெவலுக்கு அதான் கரெக்ட்டு. உங்க லெவலுக்கு டீ ஷர்ட்லாம் வந்து கரெக்ட் கிடையாது. உங்க லெவலுக்கு டீ ஷர்ட்லாம் போட்டு நீங்க இன் பண்ணிட்டுலாம் வெளியில போறதெல்லாம், டீ ஷர்ட்டயே இன் பண்ணிட்டு போவீங்க. அதாவது டீ ஷர்ட் கூட இப்ப சில பூமரான் பார்த்திருக்கியா? அதாவது பார்த்தீங்கன்னா, காலர் காலர் ஷர்ட் போட்டிருப்பானுங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த எல் பனியன் போட்டிருப்பானுங்க பார்த்தீங்கன்னா. பார்த்துருக்கீங்களா? "ஏன்டா டீ ஷர்ட்டே அதுக்கு தானடா" அப்படின்னா, "இல்ல ப்ரோ. உள்ள கொஞ்சம் புழுக்க கம்மியா இருக்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கட் பனியன் போட்டிருப்பானுங்க." என்ன டீ ஷர்ட்குள்ள இருக்கிற கட் பனியன்னா, அது இன்னும் பண்ணியிருப்பானுங்க. அந்த மாரி கேரக்டர் நீங்க பார்ப்பீங்க. அதுதான் நீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு நம்ம தகுதி என்ன? தராதரம் என்ன? நாம் என்ன தகுதி தராதரம்? ஒரு இல்ல, தகர இல்ல. டப்பா அறையில இந்த ம். தகுதி தராதரம் தான் 2 நாளா போய்க்கிருக்கு. இது தகுதி தராதரம். முடியல. தகு தகுதி தராததுக்கு அர்த்தமே வேறண்ணா. நீங்க எல்லாம் அதை மாத்தி வச்சிருக்கீங்க. ஆமாமா. இவரு பெரிய ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில வந்து 4 டிகிரி வாங்கி, தகுதிக்கு 4 டிகிரி, தராதரத்துக்கு 4 டிகிரி வாங்கி, இவரு பூரா ஆராய்ச்சி பண்ணி, பிஹெச்டி வாங்கிட்டு வந்து தான் இவரு பேசுறாரு. அதையே தான் நாங்க கேட்கிறோம். அது சொல்ற ஆள் கூட பாரு. கூட யாருன்னு பார்த்தா பார்வதி. எப்படி காம்பினேஷன் பாரு. தகுதி தராதரத்துக்கு அருமையான காம்பினேஷன். அ ப்ரோ உங்க புரிதல் என்ன பிரசாந்த் ப்ரோ ப்ரோ? அதுக்கு மீனிங் என்னன்னு திவாகர் சொல்லு ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ. அ பிரசாந்த் ப்ரோ தகுதினா என்ன தராதரம்னா எப்படி அது மீனிங் மட்டும் இது சொல்லுங்க ப்ரோ. அது இருந்தாலும் ஃபுல்லா மாத்திட்டான். எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷனே தான். தகுதி தராதரங்கிறதெல்லாம் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு மாறும் ஐயா.
அது வந்து ஒரே கான்ஸ்டன்ட் கிடையாதுயா. அந்தந்த சூழ்நிலைக்கு அது என்னென்னமோ மாறுமையா. அது கான்ஸ்டன்ட் கிடையாதுய்யா. சரியா? இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ மார்க் எடுத்துக்கோ. ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. ரிசர்வேஷன்ல இருக்கிற பையனுக்கு மார்க் கம்மியா எடுத்தாலே அவன் தகுதி பெறான். சரியா? ஒரு ஒரு சீட்டுக்கு ஒரு டாக்டர் சீட்டுக்கு தகுதி பெறான். அதுல வந்து சில கம்யூனிட்டில இருக்கிறவனுக்கு ஜாஸ்தி மார்க் எடுக்கிறான். ஆனா உள்ள போல. இப்போ அந்த கம்மி மார்க் எடுத்து போன பையனுக்கு தகுதி இருக்கா? இல்லையா? இது எவ்வளவு பெரிய கேள்வி. இதைய வந்து நம்ம 5 நிமிஷத்துல சொல்லிற முடியுமா? ஒருத்தனுக்கு தகுதி இருக்கா? இல்லையா? அப்படின்னு 5 நிமிஷத்துல சொல்லிற முடியுமா? அவன் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன், அந்த கம்யூனிட்டியோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன், கடைசி 200 வருஷமா அவங்க என்ன சிரமப்பட்டாங்க? ஏன் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் குடுக்குறாங்க? ஏன் ரிசர்வேஷன்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு? இதெல்லாம் தெரிஞ்சா தான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த அதாவது ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட தகுதி தராதரத்த பத்தி நம்ம பேச முடியும். அப்போ பிக் பாஸ்ங்கிறதுக்குள்ள தகுதி தராதரம் அப்படின்னா, அங்க தகுதி தராதரங்கிறது என்ன தெரியுமா? கரெக்ட்டா நடத்துறது, இன்னொன்னு வந்து கன்னிங்கா இருக்காதது, எல்லாத்தையும் மதிச்சு நடந்துக்கிறது. உன் தகுதிங்கிறது, உன் தகுதி என்னன்னு நிரூபிக்கிறது. அதாவது ஆடியன்ஸ் தான் உனக்கு தகுதி தர்றான். கரெக்ட்டா? இப்போ நாம வந்து அந்த பொண்ணு யாரு? அவ பேரு என்ன? அந்த நம்ம ரம்யா ஜோ. ரம்யா ஜோல்ல அது இல்ல. இன்னொரு பொண்ணு. வியானா. வியானா வந்து தகுதியுள்ள ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு வந்து நாம இப்ப நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டோம் இப்போ. கரெக்ட்டா? அந்த பொண்ணு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு தகுதியான கண்டஸ்டன்ட் அப்படின்னு என்ன சொல்றோம். தராதரமா அது நடந்துக்குது அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? அது எங்கிருந்து அத டிரைவ் பண்றோம் நம்ம? எங்கிருந்து டிரைவ் பண்றோம்னா, அதுதான் உலகம். அந்த பிக் பாஸ்ங்கிற அந்த சர்க்கிள் தான் உலகம். அதுக்குள்ள அவங்களோட நடவடிக்கைய வச்சு தான் நம்ம கேட்ஜ் பண்றோம். கரெக்ட்டா? அவங்களோட ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி வி டோன்ட் கேர். நாம அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பிக் பாஸ்க்கு வெளியில அவங்க வீட்ல என்ன பண்ணிட்டு வி டோன்ட் கேர். நீ கேமரா முன்னாடி வந்துட்ட, அப்போ நீ எவ்வளோ ஸ்டாண்டர்டா நடந்துக்கிற. இப்ப வியானாங்கிற ஒரு பொண்ணு, அனாவசியமா தன் குடும்பத்துக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்துற மாரி, எந்த சேட்டைகளும் பண்ணல. லவ் கன்டென்ட்க்குள்ள போய் மாட்டல. என்ன? இதெல்லாம் எந்த எந்த விஷயம் இந்த லஸ்ட்டுக்குள்ள போய் மாட்டாம, அந்த பொண்ணு கேம் மட்டும் விளையாடுது. கிளீனா பேசுது. யாருகிட்டயும் அனாவசியமா வார்த்தைகள் உடல. கத்தி கத்தி பேசல. கத்தி பேசுனா, நம்ம வந்து ப்ரோமோல வரணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல அது பேசல. அப்ப என்னன்னா, அதோட தகுதி தராதரம் உயர்ந்து நிக்குது. சொல்லப்போனா, இந்த மொத்த பிக் பாஸே தகுதி இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னா, எவனுக்குமே தகுதி தராதரமே இல்ல அங்க. எல்லாருமே சீப்போஸா நடந்துக்கிறானுங்க. எல்லாருமே கத்துறானுங்க. எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும்னு நெனைக்கிறான். ஒரு இடத்துல எப்பவுமே ஒரு வீடு பேசிக்கா ஒரு வீடு உங்களுக்கு தெரியாம இல்ல. எல்லாருக்கும் வீடு இருக்கும். எல்லாருக்கும் அண்ணன், தங்கச்சி, அக்கா, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் இருப்பாங்க வீட்ல. 4 பேராவது இருந்திருப்பீங்க. இல்ல 10 பேராவது இருந்திருப்பீங்க. ஒரு வீட்ல வச்சு நடத்தியிருப்பீங்க. அப்போ ஒரு வீடு என்னைக்கு செழிக்கும் அப்டின்னா, ஒருத்தன் மேல இருந்து கத்துவான். ஆனா ஒருத்தன் விட்டு குடுத்து போவான். இப்படி இந்த ஈக்குவேஷன் இருந்தா தான் ஒரு வீடு ரன் பண்ண முடியும் நீங்க. எல்லாரும் முறுக்கிட்டு திரிஞ்சா ஒரு வீடு ரன் பண்ணவே முடியாது. யாரோ ஒருத்தர் விட்டு குடுத்து ஒரு தியாகியா மாறுவாங்க. சில இடத்துல 2 பேர் தியாகியா இருப்பான். சில இடத்துல 5 பேர் தியாகியா இருப்பான் அந்த வீட்ல. அதனால தான் இந்த வீடு ஓடும். எப்பவுமே நல்ல சீசன்லாம் பாருங்க பிக் பாஸ்ல. அப்படியே ஒரு 2, 3 பேராவது வந்து மாட்டுவாய்ங்க. ஒரு விட்டு குடுத்து, மத்தவங்கள பத்தி யோசிச்சு, ஒருத்தன் வந்து நின்னு, ஒருத்தன் பேசுவான். என்ன? ஓகே. அட விடுங்க. நான் ஜெயிக்கிறது, தோக்குறத விடுங்க. நீங்கலாம் இப்படி இருங்கன்னு ஒருத்தன் பேசுவான். அப்படி இங்க ஒரே ஒருத்தன் எனக்கு காமிங்க நீங்க. அவன் நல்லா கேம் விளையாடுறான் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒருத்தன காமிங்க. எவனுக்குமே எந்த கவலையும் கிடையாது. எவனுமே யார பத்தியும் யோசிக்க மாட்டான். அவனுங்கள பத்தி மட்டும் தான் யோசிக்கிறானுங்க. இந்த சபரின்னு ஒருத்தன் கூட ஏதோ லீடர் மாரி தெரிஞ்சான். அவனே வெறும் வாய் தான் வருதே தவிர, அவன ப்ரொஜெக்ட் பண்ண தான் ட்ரை பண்றானே தவிர, ஜென்யூனா மத்தவனுக்காண்டி எவனுமே நிக்க மாட்றான். இங்க வந்து இந்த ஹைப் எல்லாமே அவன் வெளியில பெய்டு புரமோஷனுக்கு குடுத்துட்டு போன காசுக்காண்டி பேசுறானுங்களே தவிர, இன் யுவர் ஹார்ட் யூ நோ தட் தேர் இஸ் நாட் ஈவன் ஒன் வொர்த்தி கண்டஸ்டன்ட் இன் பிக் பாஸ் திஸ் சீசன். அவங்க வந்து மத்தவங்களுக்காண்டி மத்தவங்களுக்காண்டி அவங்க எதுவுமே ஐ மீன் தே டோன்ட் கேர் அபௌட் அதர்ஸ். அப்படிதான் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் கேர் பண்றாங்களா? இந்த பிக் பாஸோட ஃபெயிலியரே அதான். இங்க லீடர இவனுங்க செலக்ட் பண்ணவே இல்ல. இவனுங்க எல்லாருமே மீம் மெட்டீரியலா நம்ம கன்டென்ட் வரும்னு நெனச்சுட்டு, லீடர்ஸயே உள்ள அனுப்பாம போனது தான் பிரச்சனை இங்க.
இனி வைல்டு கார்ட்லயும் அதான் பண்ண போறானுங்க. இன்னும் சுயநலவாதிகள தான் உள்ள அனுப்புறானுங்க. எந்த லீடரையும் உள்ள அனுப்பல. ஒரே ஒரு லீடர் உள்ள அனுப்புங்க. இந்த பிக் பாஸ் மாறிரும். பெருசாலாம் வேண்டியதில்ல. ஒரே ஒரு லீடர் இல்ல 2 லீடர். லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவன அனுப்புங்க. இந்த பிக் பாஸ் மாறிரும். ஜாலியாயிரும். ஃபன் ஆயிரும். என்ன பிரசாந்த் ப்ரோ, நாங்க வைல்ட் கார்ட தான் நம்பிட்டு இருக்கிறோம். நீங்க இப்படி பானு சொல்லிட்டீங்களே. அரவிந்த் இருக்கு. வைல்ட் கார்டு பார்த்துட்டேன். இன்னுமே தகுதி தராதர டீல் ஆளுக்கிறவன் தான் போறானுங்க எல்லாம். அரவிந்த் சார் இங்க பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஹாய் பிரசாந்த் சார். ஹாய் அரவிந்த். பிரசாந்த் சார், இந்த கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது பேர் என்னது, திவாகர் சார் வாட்டர்மெலன் சார மாதிரி இருக்கா? அதை வச்சுதான் வந்து சூர்யா சார் படத்துல டீசர்ல வச்சிருப்பாங்களா அந்த சீன்? அது மட்டும் கேட்கணும். தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரி. ஆர்ஜே பாலாஜிய நேர்ல பார்த்தா புடிச்சு கேட்கணும் முதல்ல. ஏய் உனக்கு அறிவே இல்லையாயான்னு கேட்கணும். அந்த ஆள புடிச்சு, என்ன வேற சீனே வைக்க முடியாதா உனக்குன்னு அதை கேட்கணும். என்ன கூடாதுங்க ஏங்க. வாட்டர்மெலன் சார்ந்து அதை எடுத்து வச்சிருக்காங்க. ஏங்க நீ தயவு செய்துங்க கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. அவன் தின்னது வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து சஞ்சய் ராமசாமிக்கு மீறி பண்ணிட்டாருன்னு எல்லாம் பார்த்தானுங்க. எவன்டா அவன் பைத்தியக்காரன் பழைய தர்பூசணி வச்சுட்டு ஏதோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த மீட்டர்ல தானுங்க எல்லாரும் பார்த்தாங்க. தலைவா, இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்க தலைவா. இப்ப என்னோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன எனக்கு தெரியணும். பிளஸ்ஸ விட மைனஸ் என்னன்னு எனக்கு தெரியணும். உங்களுக்கு புரியுதுங்களா? என் மைனஸ் என்ன அவருக்கு பிளஸ் அவரோட மைனஸ் தானே. அது உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. மயிர்ல மைனஸ்ங்க அவனுக்கு. அது ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க அவனுக்கு மைனஸ் மட்டும் தாங்க இருக்கு அவனுக்கு. நீங்க பாருங்க, ஆளே பிட்டரா இருக்கான் பாருங்க. 5 நாள் குழந்தை மாதிரி நடிச்சு சுத்திட்டு இருந்தான். தக்கு ஜிக்கு மேகம் கருக்குது அதெல்லாம் போட்டிருந்தானுங்க. ஒரே வந்து இந்த நன்னாரை பாட்டெல்லாம் போட்டிருந்தானுங்க. 5 நாள் தான் போட்டானுங்க. 5 நாள் தான் அவன் காமெடியா தெரிஞ்சான். இன்னைக்கு பாருங்க அவன பாருங்க. இந்த நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த 50 வயசு கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரு மாரி காஜியாவே சுத்துவானுங்கல்ல. ஒரு மாரியாவே சுத்துவானுங்க. அவனுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பொண்ணுங்க. அவரு இப்போ இந்த நீங்க நல்லா வாரம் பாருங்க. அந்த மாதிரி பண்ணல. நான் போன வாரம் இல்ல பண்ணாங்க. இந்த வாரம்லாம் அப்படி பண்ணல. கிளவிகளே பக்கத்தால போகுது. ஐயோ அவனா வரானா கொஞ்சம் எதுக்கும் ஒரு 10 அடி தள்ளியே போவோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கிளவில அந்த பக்கம் போயிருங்க. அந்த மாதிரி போறது, அப்படியே போய் படுக்கிறது. நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படிங்கிறது. டேய் இதெல்லாம் ஏன்டா கேமரா அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கு நம்ம பர்சனாலிட்டியா? பர்சனாலிட்டியாவே இருந்தாலும் அதைய போய் ஏன்டா இந்த ஷோல கேட்கலாமா அதைய? ஆனா இதெல்லாம் பேசுறீங்க. கமருதீன் அதுக்கப்புறம் அந்த பையன் அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டேங்குது. ஒரு வார்த்தையா தானே கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசுறாரு. வார்த்தையா சொல்றது ஓகே. தங்கச்சின்னு அண்ணன் சொன்ன பிள்ளைகிட்ட போயிட்டு தங்கச்சியை போய் கைப்பிடிச்சிருப்பியா நீ? தங்கச்சி போய் கல்யாணம் பண்ணி கேப்பியா நீ? இந்த கொஸ்டின் ஏங்க கமருதீனோ விஜய் பார்வதி அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் சாட்சியில போலுங்க. நாங்க கடைசியில எப்ப சொன்னாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாருங்க. இல்ல அவன் கஷ்டப்பட்டு இருங்க மியூட் பண்றேன். நான் சாரி. நான் வந்துட்டு என்னோட கடமை இது வந்து என் கையில எடுத்துக்கிறேன். ஓகே பாருங்க திவாகர், நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்ருதீன் அண்ட் பார்வதி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் போயிட்டு இருந்தது. திவாகருக்கோ பார்வதிக்கோ அண்ணா தங்கச்சி பாண்ட் போயிட்டு இருந்தது. அந்த பாண்டை வந்து திடீர்னு சொல்லி கல்யாணத்துல மாத்துறது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு ஆயிடுச்சுங்களா? சோ நீங்க வந்து கம்ருதீனை கம்பேர் பண்ணாதீங்க. இப்ப பேசுங்க. ஓகே அந்த பாண்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் பார்வதி திவாகர்ட்ட சொன்னாங்க. ஆக்சுவலி அவன் எடுத்தவனே என்ன சொன்னான் தெரியுமா? என் லவ்வர் ஃபேஸ் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிதான் அவன் ஒரு பிட்டையே போட்டான் கமருதீன் விஜய் பார்வதி கிட்ட. இல்ல ஓகேக்கா, இப்போ நீங்க சொல்றீங்க அவங்க ஒரு பாண்ட்ல இருந்தாங்க. ஆனா டிஜே பார்வதி தான் திவாகர்ட்ட சொல்லுது எனக்கு பேட் டச் ஃபீல் ஆகுதுன்னு. ஒரு பாண்டிங் நேச்சுரலாவே கிரியேட் ஆயிருந்தா அவங்களுக்கு ஏன் அந்த பேட் டச் ஃபீல் ஆகுது? தம்பி அப்போ அவங்க வந்து இங்க வர ஒரு விஷயம் இல்ல ஒரு நிமிஷம். பஞ்சாயத்து என்ன? நீ யாருக்கு பேசுற? இங்க என்ன வாட்டர்மெலன் ஒரு விஷயம் கல்யாணம் பண்ணிக்கோ ஒரு விஷயம் தெளிவு இல்ல அதெல்லாம் நீ அவர் யாருக்கும் தப்பா நடந்துக்கினாரா? இல்ல நீ கமருதீன் பண்ற மாதிரி பேசுறதுலயும் பிரச்சனை இருக்கு தம்பி. நீ பேசுறதுங்கிறது நீ வந்து இங்க உட்காந்து இங்க வந்து வாட்ஸ்அப்ல பேசல. நீ போயிட்டு வந்து உட்காந்து நீ வந்து ஒரு பெரிய கேமரா முன்னாடி அத்தனை கோடி மக்களுக்கு முன்னாடி பேசுற. அப்ப அதை உன்னால அவாய்ட் பண்ண முடியாதா? நீ அப்ப என்ன நினைச்சிட்டு அப்ப இல்ல அத இப்போ ஹேமா கேட்டதான். அப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தங்கச்சின்ன
திடீர்னு வந்து நான் லவர் ஆகலாமா அப்படின்னா, அப்போ உனக்கே அது ரொம்ப ஓகேண்ணா, அதான் அக்செப்ட் பண்ணிக்கிறேண்ணா. இந்த வாரம் அவங்களே கேளுங்க, ஏமாவே கேளுங்க. இந்த வாரம் அந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் திவாகரு, இல்ல டாக்டர் திவாகரு, கரெக்ட். டாக்டர் திவாகரு, நீ ஒரு தடவை பண்ணாலும் 1000 தடவை பண்ணாலும் தப்ப வந்து சுட்டி காட்டுவாங்க ஃபேன்ஸு. நீ எதுக்கு பண்றேங்கிறதா கேள்வி. நீ தான் வந்து குழந்தையாட்ட எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஞெஞெஞெஞெஞென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வந்து மரங்கள்ட மாரி நீ ப்ரொஜெக்ட் பண்ணிட்ட ஒரு 5 நாள். அதானே பண்ண நீயு? நீ என்ன பண்ண? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பாத்ரூம்ல குளிக்கிற அளவுக்கு கூட எனக்கு அறிவில்ல. நான் மழை பெஞ்சதுன்னா அப்படியே வந்து மாடு மாரி சோப் போட்டு குளிப்பேன். அப்படிங்கிறத நீ ப்ரொஜெக்ட் பண்ண. இப்ப கமருதீன்லாம் அப்படி ஆனா பண்ணலையா? அப்ப தண்ணி இல்லண்ணா. என்னண்ணா அன்னைக்கு தம்பி, நீங்க எப்படி இல்ல பேசுனீங்க, தம்பி. இன்னைக்கே மாத்தி பேசுறீங்க. அங்க அன்னைக்கு தண்ணி தண்ணியே தண்ணி இல்லண்ணா அன்னைக்கு வீட்டுல. நெறைய பேர்கிட்ட தண்ணி இல்ல. எவனும் அங்க சோப் போட்டு எவனும் குளிக்கல. உனக்கு புரியுதா? உனக்கு தெளிவா தெரியும். இதெல்லாம் வந்து கன்டென்ட்டா மாறுங்கிறது உனக்கு தெளிவா தெரியும். ஹவுஸ் ரூல்ஸ் எல்லாம் மத்தவன விட உனக்கு ஜாஸ்தியாவே தெரியுது. தெளிவா எவன யாரு நாமினேட் பண்ணுவான்? எவன் வெளியில போவான்? என்ன ஆகும்? இதெல்லாம் வந்து கிளியரா சொல்ற நீ. அப்போ உனக்கு எல்லாமே தெரியும். நீ பிரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்க. நீ மத்த கண்டஸ்டன்ட் கூடலாம் பேசி, இன்புட் வாங்கிட்டு தான் உள்ள வந்திருக்க. ஓகேவா? அப்போ இப்படி பேசினா வெளில வரணும்னு நல்லா தெரியும். இப்போ கம்ருதீன் நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா, அவனையே போட்டு பொளந்துட்டு இருக்காய்ங்க எல்லாரும். புரியுதுங்களா? இப்ப அவன யாரும் விட்டு வைக்கல. அவனெல்லாம் தினமும் 4 டைம் அடிச்சுட்டு தான் உட்கார வைக்கிறாய்ங்க. தினம் 4 டைம் போட்டு பொளக்குறாய்ங்க. பார்வதிய போட்டு பொளக்குறாய்ங்க. நான் என்ன சொல்றேன், நீ அவ்வளவு இன்னசென்ட்ன்னு சொல்லி ஏன் அப்படி பண்றேங்கிறது தான் கேள்வி இங்க. ஸோ இன்னசென்ஸ்ங்கிறதெல்லாம் சும்மா தானே. அதெல்லாம் பொய் தானே. அப்படிலாம் எவன் இன்னசென்ட்டா இருக்கான் தலைவா? அப்படிலாம் அதுக்கு அது பார்வதி அது சும்மா பரவாயில்லையே. தானா? அது இல்லைங்க. நடிப்பா கூட இருக்கலாம்ண்ணா. இல்ல அததாங்க சொல்றேன். அதுக்கு பார்வதிலாம் பரவாயில்லையே. தான் என்னவோ அப்படி இருந்துட்டு போகுதே. வில்லினா வில்லி. ஓகே ஃபைன். அவ்வளோதான். ரைட். ஓகே. அது பெட்டர்ல. அப்புறம் அந்த மாதிரி அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் கூட அவர் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. இல்ல. அததான் நாங்க சொல்றோம். இல்ல இந்த வாரம் அவர் அப்படி பேசல. இந்த வாரம் அவர் அந்த மாதிரி யார்கிட்டயும் இந்த வாரம் மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரி. பேசலன்றதுக்காகலாம் இந்த வாரம் போன வாரம் பண்ணாரு. போன இல்ல, வாரம் இல்ல. பண்ணாரு. அதாவது ஓகே. இது அது எப்படி அவரு தெரியுமா கதறி ஏம்மா, இல்லைல்லண்ணா. இந்த எங்க ஊர்ல இப்ப இந்த எங்க ஊர்ல பஞ்சாயத்து வைப்பானுங்க பார்த்தீங்கன்னா, இந்த மைனர் குஞ்சு மாரி இருப்பானுங்க 4, 5 பேரு. தம்பி போன வாரம் தான் 2 புள்ளைய பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு ஸ்கூல்ல. அப்படியே கைய புடிச்சு இழுத்தாரு. இந்த வாரம் தம்பி பரவால்ல. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லைங்க. இந்த வாரம் திருந்திட்டாரு அவரு. அதனால வந்து அவரு நல்லவரு. இப்படி எவனா சொல்ல முடியுமா? இல்ல பிரசாந்த் ப்ரோ. இந்த வாரமும் ஸ்வீட் சாக்ட்டா பேசினாரு அப்படி. யார் சொன்னா இந்த வாரம் ம். நான் அப்படி இல்லைங்க. இல்லையா, நான் என்ன சொல்றேன் திவாகர், நாங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நீ அப்போ யூ ஆர் ஜஸ்ட் அனதர் ஹியூமன் பீயிங் அவ்வளோதான். நீ அப்பழுக்கற்றவ மாரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்காதேங்கிறத இங்க பாயிண்ட். உனக்கு புரியுதா? நீ அதுக்கு சரி எனக்கு ஓகேண்ணா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அப்ராணி. நான் நல்லவம்மா. பாத்தியாம்மா மேனர்ஸே இல்லம்மான்னா, டேய் உனக்கு தானே மேனர்ஸ் இல்ல. அவங்களும் தப்பு பண்றாங்க. எல்லாரும் தப்பு பண்ற மாரி நீயும் தப்பு பண்ற. அவ்வளோதான். யூ ஆர் நத்திங் ஸ்பெஷல். எல்லாரும் மாரியும் தான். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நான் தான் சொல்றேனே, இந்த கம்ருதீன்னு, இந்த பார்வதி இவங்கலாம் கூட அவங்களோட வல்னரபிலிட்டிய காமிக்கிறாங்க. அதை நேர்மையா சொல்லி காமிச்சுடுறாய்ங்களே. மறைக்கிறது இல்லல்ல. அது நமக்கு புடிக்காம போலாம். பட் ஓகேங்கிறேன் நானு. இவங்களுக்கு அவங்க பெட்டர். அந்த துஷாரு, அந்த அரோராலாம் ஏதோ பரவாயில்லைங்கிறேன் நானு. தோணுது சொல்லிருது அது. அவ்வளோதான். பெட்டர்ங்கிறேன் நானு. பிரசாத் ப்ரோ அ ஒ ஆக்சுவலி குட் டச், பேட் டச் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஃபீல் பண்ணும்போது தான் ஒரு ஃப்ரெண்டா இழுத்து ம். கால மேல ம். போட்டப்ப கூட அந்த பொண்ணுக்கு ஜெயில்ல கால போட்டு படுத்தப்ப கூட இ பேட் டச்ன்னு ம். சொல்லாத பார்வதி, வேற ஏதோ நடக்கும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ம். சொன்னா, அது அந்த பொண்ணோட ஃபீலிங் தானே. அத எஸ், நீங்க எஸ். எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? இங்க ஜெயில்ல நடந்த சீன பார்த்தீங்கன்னா, கால் மேல கால் போட்டிருப்பாங்க, உடம்பு மேல கைய வச்சிருப்பாங்க. ம். அப்படிலாம் வந்து செக்ஸுவல் ஃபீலிங் ஒரு அன்கம்ஃபர்டபுளா இல்லாத ம். ஒரு இதுக்கு அ ஒரு ம். விஷயம் சொல்லுதுன்னா, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவ ப்ளேம் பண்ணல. எஸ். எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தான் சொல்றா. எஸ், எஸ். இல்ல அது இல்ல ஹேமா இன்னொன்னு இந்த மாரி நிகழ்ச்சிகள்ல பேசிக்கா நான் இப்போ சேரன் சாரு, பெரிய ஆளுகள்லாம் இருக்கிறப்ப பாருங்க பேசிக்கா, அந்த வேல மட்டும் பண்ணவே மாட்டாங்க. அதாவது பொண்ணுங்க பக்கத்திலேயே போமாட்டாங்க. ஐ மீன் பேசுவாங்க எல்லாரும். அந்த பிசிக்கலா போய் பக்கத்துல தொடுறதே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்குவாய்ங்க. அது பெஸ்ட் அது. அத பண்ணிட்டு போயிரலாம். இதுல டவுட்டே வராதுல்ல. எந்த பிரச்சனையுமே வராதுல்ல அதுல.